Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேர்களுக்கு வணக்கம். மற்றொரு தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு புதிய அரசு பதவியேற்றிருக்கு. தாவேக அரசு இப்போ ஆட்சியில் இருக்கிறது. எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு ஆட்சியை நடத்துவதற்கு பாஜகவை குறை சொல்லி, பாஜகவை குற்றம் சொல்லி, பாஜகவை காரணம் காட்டி ஆட்சியை நடத்தினாங்களோ, அதே போல் இப்போ ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு ஆட்சிக்கு வந்ததே திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி தான். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே அப்படியே திமுகவை காப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள பயிர்க்கடனும் அது மாதிரி தான் இருக்கு. முதல்ல இந்த தமிழக அரசு அறிவித்துள்ள இந்த பயிர்க்கடனை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த திமுக அரசு அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி மக்கள்கிட்ட போய் வாக்குறுதியை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் போட போகிற முதல் கையெழுத்து நீட்டு ரத்து, அதே போல் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் முழுமையாக ரத்து, இப்படி பல பொய்களை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்து அதை எதையுமே நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட தாவேக அரசும் திமுக அரசு என்னென்ன பொய்யெல்லாம் சொன்னிச்சோ அதையே தான் பின்பற்றுறாங்க. இன்றைக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள பயிர்க்கடன் ரத்துலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்திருக்கு. முதல்ல தேர்தல் நேரத்தில் பிரச்சாரங்களில் பயிர்க்கடன் ரத்து குறித்து தாவேக அறிவித்தது என்ன, விவசாயிகளுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல தாவேக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்துருவோம். தாவேக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறம் பொருள் அப்படிங்கிற தலைப்பில் பிரித்து தான் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. அதில் பொருள் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இந்த விவசாயிகளுக்கான விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலனுக்கான வாக்குறுதி அப்படிங்கிற தலைப்பில் முதல் வாக்குறுதியாக அவங்க சொல்லியிருந்தது தான் இந்த விவசாய கடன் தள்ளுபடி. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களில் 50% தள்ளுபடி செய்யப்படும். அதாவது அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, சிறு குறு விவசாயிகள் அப்படின்னு 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இந்த சிறு குறு விவசாயிகள்னா என்ன அப்படின்னா, குறு விவசாயி அப்படின்னா அவர் வெறும் 2.5 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சிருந்தாரு அப்படின்னா அவரை குறு விவசாயி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதே போல் 2.5 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வைத்திருந்தா அவரை குறுநில விவசாயி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே குறைந்த அளவில் நிலம் வைத்து அதன் மூலமாக விவசாயம் செய்பவர்கள். அப்படி விவசாயம் செய்து அந்த பயிரை விற்றா கூட பெரிய அளவில் லாபம் பார்க்க முடியாதவர்கள். அதனாலேயே எப்போவுமே ஒரு மாநில அரசாங்கம் இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் மேலே ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த சிறு நிலத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நகையை அடகு வச்சு கடன் வாங்குவாங்க, அல்லது எந்த ஷூரிட்டியுமே இல்லாமல் பேங்க்குக்கிட்ட போய் கடன் வாங்குவாங்க. அந்த நிலத்தில் அந்த பயிர் விளையும் போது அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா அவங்களால கட்ட முடியாத சூழல் ஏற்படும். அதனாலேயே இந்த சிறு குறு விவசாயிகளை எப்போவுமே வந்து ஸ்பெஷலாக கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடியை கொஞ்சம் கூடுதலாக அறிவிப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் தாவேகாவும் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிறு குறு விவசாயிகளில் குறு விவசாயிகள் 2.5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வைத்துள்ள குறு விவசாயிகள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அது 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 1.5 லட்சமாக இருந்தாலும் சரி, 2 லட்சமாக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் அதை நாங்கள் முழுமையாக ரத்து செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாக்குறுதி. அதே போல் இந்த சிறு விவசாயிகள் அவங்களும் சரி, எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அது 1 லட்சமாக இருக்கட்டும், 1.5 லட்சமாக இருக்கட்டும், எவ்வளவா இருந்தாலும் சரி, அவங்க வாங்கின கடன்லேருந்து அப்படியே 50% நாங்கள் முழுமையாக ரத்து செய்கிறோம். இதுதான் அவங்க கொடுத்திருந்த வாக்குறுதி. ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு வெளியிட்டுள்ள பயிர்க்கடன் ரத்து அரசாணையில் இந்த மாதிரி தான் இருக்கா, முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னா இல்லை. அது என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதாவது தமிழக அரசு இந்த சிறு அதே போல் அதுக்கு மேலே நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எப்படி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறு விவசாயி 50,000 ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கியிருந்தார்னா
அவருக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும். இங்கே உடனே 100% பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அவர் 50,000 ரூபாய் வரைக்கும் வங்கியில் கடன் வாங்கியிருந்தால் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த 100%. 50,000க்கு மேலே அவர் வாங்கியிருந்தார்னா அதை அவர் கட்ட வேண்டி இருக்கும். 50,000 ரூபாய்க்கு மேலே அவர் வாங்கியிருந்தார்னா அந்த 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை அவர் வங்கிக்கு கட்டிதான் ஆகணும். ஆனால் 50,000 ரூபாய் வரைக்கும் உள்ள கடன் முழுவதாக ரத்து செய்யப்படும். அதே போல அவர் 2.5 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள சிறு விவசாயியாக இருந்து அவர் 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் அப்படின்னா அதில் 50% தான். அதாவது அவர் பேங்க்கில் போய் 50,000 ரூபா வாங்கியிருந்தார்னா அவருக்கு 25,000 ரூபாய் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும். மீதம் இருக்கக்கூடிய 25,000 ரூபாயை அவர் வங்கிக்கு கட்டி தான் ஆகணும். அதற்கு மேற்பட்ட நிலம் 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வைத்துள்ளவர்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி, ஃப்ளாட்டாக அவருக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி. இதுதான் தாவேகா அரசினுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி. அது அப்படியே 50,000 50,001 60,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருந்தார்னா 40,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி. அதில் 50% 20,000 ரூபாய் வரைக்கும் சிறு விவசாயிக்கு தள்ளுபடி. வழக்கம் போல் அதற்கு மேற்பட்ட நிலம் வைத்துள்ளவர்களுக்கு ஃப்ளாட்டாக 5,000 தள்ளுபடி. இப்படின்னு தான் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் எவ்வளோ தள்ளுபடி அப்படிங்கிறத அந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடந்த திமுக அரசு 2019 ஆட்சிக்கு வந்து நாங்கள் தேர்தல் வாக்குறுதியின் போது நிச்சயமாக ஆட்சிக்கு வந்த உடனேயே பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் 2019 ஆட்சிக்கு வந்தவங்க 20, 21, 22, 23ன்னு அந்த 4 வருடங்களுக்கு எந்த பயிர்க்கடன் தள்ளுபடியுமே அறிவிக்கலை. 2024 அண்ணாமலை இதை ஒரு பெரிய பிரச்சனையாக பெரிதுபடுத்தினார், பெரிய பிரச்சனையாக கேள்வி எழுப்பினார். ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணலை அப்படின்னு 2024 ஒரு பயிர்க்கடனை தள்ளுபடி அறிவிக்கிறாங்க. அப்புறம் வந்து பெரிய கருப்பன் வந்து அண்ணாமலைக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. நாங்கள் இது வரைக்கும் 12,000 கோடி ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி கொடுத்துருக்குறோம். அப்பயே அண்ணாமலை கேள்வி எழுப்புறார், நீங்கள் 4,000 கோடி சொச்சம் தானே வருது, 12,000 கோடி ரூபாய்னு சொல்கிறீங்களே, அதுக்கான விபரத்தை கொடுங்க அப்படின்னா அப்போதைய திமுக அரசு கொடுக்கவே இல்லை. அப்போ திமுக அரசினுடைய அதே ஸ்டைலில் தான் இப்போ தாவேகா அரசும் பயிர்க்கடன் தள்ளுபடியை அறிவிச்சிருக்காங்க. திமுக என்கிற ஒரு தீய சக்தியை நம்ம ஆட்சியிலேருந்து அகற்றிட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த தாவேகா கிட்டத்தட்ட அப்படியே ஒரு திராவிட மாடலை பின்பற்றுறாங்க. அது இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, மகளிர் அனைவருக்குமே நாங்கள் வந்து உரிமை தொகை கொடுப்போம். ஆனால் ஆட்சிக்கு வந்தோடனே அதில் நிறைய கேட்டகரைஸ் பண்ணாங்க, அதை நிறைய ஃபில்ட்ரேஷன் வச்சாங்க. தகுதி உள்ள மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை அப்படின்னாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் திடீர்னு தேர்தல் நெருங்கும் பொழுது எல்லாருக்குமாக உரிமை தொகையே போட்டாங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தல் நேரத்தில் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொண்டு திமுகவுக்கான அந்த வாய்ப்பை மக்கள் மறுத்து விட்டார்கள். இன்னைக்கு ஏறக்குறைய தாவேகா ஆட்சிக்கு வந்த 1 மாதம் கூட நிறைவடையாத நிலையில் திமுக அரசு என்ன செய்தார்களோ, திமுக அரசு என்ன விட்டுட்டு போகிறதோ அதை அப்படியே காப்பி எடுத்துக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ அதை நாங்கள் ஒவ்வொன்றாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விளக்கி கொண்டே வருகிறோம். தாவேகா அரசு அறிவித்துள்ள இந்த பயிர்க்கடன் நியாயமானதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.